அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் இறைவசனம். ஏக இறைவனை மறுப்போருக்கு கடுமையான வேதனை எனும் கேடு உள்ளது. திருக்குர்ஆன் இப்ராஹீம் 14வது அத்தியாயம் 2வது வசனம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இறைவனை நம்ப மறுக்கக்கூடியவர்களை காஃபிர்கள் என்று புரிந்து வைத்திருக்கக்கூடிய மனிதர்களில் அதிகமானவர்கள் இறைவனை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பாதவர்களும் காஃபிர்கள்தான் என்பதை இன்னும் புரியாதவர்களாக இருக்கின்றனர். மக்கத்து முஷ்ரிக்குகள் அல்லாஹுவை நம்பினார்கள், ஆனால் அவனை அவனுடைய தகுதிக்கு ஏற்ப நம்பாத காரணத்தால் அவர்களையும் திருக்குர்ஆனிலும் ஹதீஸிலும் காஃபிர்கள் என்றே அடையாளப்படுத்தப்படுவதை நாம் காண்கின்றோம். எனவே நாம் தான் அல்லாஹுவை நம்புகின்றோமே என்று சொல்வதை தவிர்த்துவிட்டு அல்லாஹுவை மட்டுமே இறைவன் என்ற தரத்தில் வைத்து நம்பக்கூடியவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ளாவிட்டால் அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய கடுமையான வேதனை எனும் கேடு நம்மீதும் ஏற்படும் என்ற அச்சம் நம்முடைய உள்ளங்களில் ஏற்பட வேண்டும். இதை கொண்டுதான் இறை தண்டனையிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.